சீனாவில் இரண்டாவது நாளாக நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கலந்துரையாடல் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சீனாவின் தியான்ஜியான் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாம் நாளான இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு துவங்கி இருக்கிறது. முதலாவதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொடக்க உரையை ஆற்றி வருகிறார். முன்னதாக இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த உலக நாடுகள் மற்றும் உறுப்பு நாடுகளின் தலைவர்களை சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரவேற்றார். இந்த சந்திப்பில் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அதில் ரஷ்ய அதிபர் புட்டினோடு மிகவும் நெருக்கமாக அவர் தன்னுடைய நட்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் கூட வெளியாகி இருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினை கட்டிப்பிடித்து அவரது கரத்தை பிடித்து அந்த மாநாட்டு மையத்திற்கு பிரதமர் மோடி அழைத்து செல்கிறார். இந்த காட்சிகளை வைத்து பார்க்கின்ற போது ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவின் மீது அதற்காக அபராதமும் கூடுதல் வரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினோடு பிரதமர் மோடி காட்டக்கூடிய அந்த நெருக்கம் என்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு விடுக்கக்கூடிய மறைமுக செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது, நீங்கள் என்னதான் எங்கள் மீது அபராதம் விதித்தாலும் கூடுதல் வரியை போட்டாலும் ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய உறவை நாங்கள் ஒருபோதும் துண்டித்துக் கொள்ள மாட்டோம், அவருடன் வர்த்தகம் செய்வது தொடரும், கச்சா எண்ணெய் வாங்குவதும் தொடரும் என்கிற செய்தியை மறைமுகமாக சொல்வது போல அந்த காட்சி அமைந்திருக்கிறது. அதை நாம் நேரடியாக கூட பார்க்கலாம். இருவருக்கும் இடையில், இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல குட் ஈக்குவேஷன் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி ஆற கட்டி தழுவி அவரது கரத்தை பிடித்து அந்த மாநாட்டு மையத்திற்கு அவர் அழைத்து செல்கிறார். அந்த இடத்தில், அதே இடத்தில் வைத்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடமும் அவர் மிகவும் சிரித்து பேசி கைகளை பிடித்து குலுக்கி அவர் அழைத்து செல்கிறார். இது 3 முக்கிய நாடு தலைவர்களுடைய இந்த சங்கமம் என்பது உலக அரங்கில் உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பது தமக்கு எப்போதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பிரதமர் மோடி தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.